நம்ம கடையில் ஒரு நல்ல பிராண்ட் டோஃபு வாங்கணுன்னா 80 to 100 ருபீஸ் கொடுப்போம். இது 250 கிராம் சோயா பீன்ஸ் வச்சு வீட்லேயே 200 to 300 கிராம்ஸ் டோஃபு எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ம் டோஃபு இது பண்ணுறதுக்கு 250 கிராம் சோயாபீனை ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுருங்க. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா அது சோக் ஆகிட்டு அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தோலை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு வெறும் பீன்ஸை நல்லா ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க ரன்னிங் வாட்டரில். சோயாபீனில் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது வாஷ் பண்ணும்போது நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் போயிடும். ஓவர் நைட் சோக்கிங் மறக்காதீங்க, அப்போ தான் அது வந்து பால் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அந்த தோல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கான பால் கிடைக்கும். ஸோ பாலெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது மேலே இந்த மாதிரி நுரை இருக்கும். அந்த நுரை வந்து தேவையில்லை, டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அது அப்படியே கரண்டி வச்சு மேலாக்க எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கோ அதுதான் சோயா மில்க். இதை சோயா மில்க்காகவும் குடிக்கலாம். பட் இன்றைக்கி நான் டோஃபு பண்ண போகிறேன். ஸோ இந்த டோஃபுன்றது இட்ஸ் அ சோயாபீன் ஃபேமிலி தான். பால்லேருந்து வர்றதுனால இது அஃப்கோர்ஸ் லோடட் வித் ப்ரோட்டீன். பாலாவும் குடிக்கலாம், லைட்டாக சூடு பண்ணி சுகர் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் போட்டு குடிக்கலாம். இதை கர்டல் பண்ணுறது நம்ம ரெகுலர் பன்னீர் பண்ணுற மாதிரி தான். லெமனோ இல்லை வினிகரோ ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மைல்டான ஹீட்டில் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கர்டல் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். அதை ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணி அதுவாக வந்துடும். வேணும்னா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பேட்டலாக வச்சு நீங்கள் கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை மேலே ஒரு வெயிட் வச்சு நம்ம பன்னீர் செட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டோஃபு கிடைக்கும். நான் வந்து இந்த ஆஃப்டர் அரைச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் அந்த சோயா பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிராக்கரும் பண்ணியிருக்கேன். யூ கேன் சர்வ் தேட் ஒரு டீ டைம் ஸ்நாக்காவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்காவோ கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா, அந்த சோயா மில்க் எடுத்ததுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் டோஃபு. இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன்.